அக்டோபர் 15 கதை கேளுங்கள். புனித அவிலா தெரேசா. இவர் மார்ச் 28, 1515 எசுபானியா நாட்டில் பிறந்தார். இவர் தொடக்கத்தில் புனிதர்களின் வாழ்க்கை வரலாறுகள் போன்ற நல்ல நூல்களை படித்தார். தாயோ கதை புத்தகங்களையும் உலகம் சார்ந்த புத்தகங்களையும் படிக்க இவளை ஊக்குவித்தாள். அன்றிலிருந்து இவள் உலக நோக்கு உள்ளவளானாள். தன்னை அலங்கரிக்க தொடங்கினாள். தான் இருந்த ஆபத்தான நிலையை இவள் காணும்படி கடவுள் கிருபை செய்தார். அன்றிலிருந்து மீண்டும் இவள் நல்ல புத்தகங்களை படித்து புனிதையானாள். 12 வயதில் தாய் இறந்தாள். இவள் அழுது கொண்டு மாதாவின் சுரூபத்தின் முன் முழந்தாளிட்டு தனக்கு தாயாக இருக்கும்படி இறைவனின் அன்னையை கெஞ்சி மன்றாடினாள். இவளுடைய தந்தை இவளை ஒரு கன்னியர் மடத்தில் படிக்க வைத்தார். வீட்டிற்கு திரும்பியதும் உலகத்தை துறக்க இவள் தீர்மானித்து கார்மேல் சபையில் சேர்ந்து வார்த்தை பாடும் கொடுத்தாள். துன்ப சோதனைகள் தொடங்கின. உடல் நோவுகள், மனவேதனைகள் இவரை வாட்டியது. இருப்பினும் நல்ல துறவியாக அநேக ஆண்டுகள் மடத்தில் வாழ்ந்தார். புண்ணிய வாழவும் தொடங்கினாள். பரிசுத்த ஆவியால் ஏவப்பட்டார். பின்பு புனித அல்காந்தரா ராயப்பர் ஆலோசனையும் புனித சிலுவை அருளப்பர் உதவியுடன் தன் சபையை சீர்திருத்தும் பெரிய வேலையை தொடங்கினாள். அவர்களின் உதவியுடன் ஆண்களின் கார்மேல் சபையையும் சீர்திருத்தினாள். நாம் புனிதர்களாக வாழ 5 காரியங்களை பின்பற்ற வேண்டும் என்று வலியுறுத்தினாள். நம் மனதை கடவுளுடைய சித்தத்திற்கு முற்றிலும் கையளிக்க வேண்டும். 2. எப்பொழுதும் கடவுளின் சமூகத்தில் வாழ்தல் வேண்டும். 3. நம்மீதும் நம் ஆன்மீக பலத்தின் மீது மட்டும் நம்பிக்கை வைக்கலாகாது. 4. நாம் ஏமாந்து போகாதபடி நம் ஆன்மீக குருக்களுக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும். 5. அற்ப பாவத்தை நன்கு அறிந்திருக்க வேண்டும். ஏனெனில் அற்ப பாவம் நம்மை நரகத்திற்கு அழைத்து சென்றுவிடும் என்று கூறினாள். இவர் அக்டோபர் 4, 1582 இறந்தார். இவர் புனிதர் பட்டம் மார்ச் 12, 1622 திருத்தந்தை 15ஆம் கிரகோரி அவர்களால் வழங்கப்பட்டது. இவர் உடல் நோய்கள், தலைவலி, துறவிகள் போன்றவைகளுக்கு பாதுகாவலியாக திகழ்கின்றாள். ஜெபம். ஆண்டவரே, அற்ப பாவத்தையும் கவனத்துடன் விலக்கி நடக்கும் வரத்தை தாரும் என்று புனித அவிலா தெரேசாவிடம் மன்றாடுவோம். ஆமென்.